திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய மட்டிட்ட புன்னையம் காணல் என்ற பதிகத்தின் விளக்கத்தினை இந்த பதிவினில் காணலாம். திருஞான சம்பந்த நாயனாரின் புகழ் தமிழகம் எங்கும் பரவியிருந்த காலம் அது. அன்னை பார்வதி தேவியே ஞானப்பால் கொடுத்த ஞான குழந்தையான சம்பந்தரை சிவன் பார்வதி மைந்தனாகவே பலரும் கருதி வந்தனர். இந்த நிலையில் திருமயிலை என்று அறியப்பட்ட தற்போதைய மயிலாப்பூர் தலத்தில் சிவனேசர் என்ற வணிகர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு பெரும் செல்வந்தர் என்ற போதிலும் மயிலை கபாலீஸ்வரர் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்து சிவ அடியார்களை பெரிதும் மதித்து வந்தார். அவர்களுக்கு பெரிய அளவில் வேண்டியவற்றை எல்லாம் செய்து வந்தார். குறிப்பாக கோயிலில் தினமும் அங்கு வரும் சிவ அடியார்களுக்கு அன்னதானம் செய்து வந்தார். திருஞான சம்பந்தரின் புகழை கேள்விப்பட்டு அவர்பால் மிகுந்த அன்பு கொண்டார். அந்த பேரன்பினால் தன் மகள் பூம்பாவையை சம்பந்தருக்கே திருமணமும் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் அதே ஒன்றையா நினைக்கும்? இல்லை, ஈசனின் கணக்கு இங்கு வேறொன்றாக இருந்தது. அப்பொழுது பூம்பாவைக்கு 7 வயது நிரம்பியிருந்தது. ஒரு நாள் தோட்டத்தில் பூ பறித்துக் கொண்டிருந்த போது அவளை ஒரு பாம்பு தீண்டிவிட்டது. விடம் தலைக்கேறி உயிர் நீத்தாள் பூம்பாவை. இதனால் பெரும் அதிர்ச்சி அடைந்தார் சிவனேசர். மிகுந்த வருத்தமும் கொண்டார். திருஞான சம்பந்தருக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்த மகள் இப்போதே இறந்து விட்டாளே, என்ன செய்வது என்று மிகவும் கலங்கினார். கலங்கியவர் மகளின் சடலத்தை எரித்த பின் சாம்பலை கடலில் சென்று கரைப்பார் என்று பார்த்தால் அப்படி செய்யவில்லை. மாறாக அதனை பத்திரப்படுத்தி வைத்தார். கடலில் சென்று கரைக்காமல் ஒரு மண் குடத்தில் எலும்பையும் சாம்பலையும் போட்டு வைத்தார். அட, இது என்ன வினோதம் என்றால் சிவனேசரின் கணக்கு வேறொன்றாக இருந்தது. பெண்ணைத்தான் சம்பந்தருக்கு கொடுக்க முடியவில்லை, பெண்ணின் எலும்பையும் சாம்பலையும் ஆவது அவரிடம் ஒப்படைப்போம் என்று எண்ணி இப்படி செய்தார். அதனால்தான் பெண்ணின் எலும்பையும் சாம்பலையும் பாதுகாத்து வந்தார். அதே சமயம் பெண் இறந்து விட்டாளே என்று தான் செய்து வந்த சிவ வழிபாட்டினையும் அன்னதான தொண்டினையும் விட்டுவிடவில்லை. அவற்றை செவ்வனே செய்தும் வந்தார். 5 வருடங்கள் உருண்டோடின. திருஞான சம்பந்தர் பெருமான் தனது 6வது தல யாத்திரையாக தொன்னை நாடு பயணம் மேற்கொண்டார். அப்போது பல தலங்கள் சென்ற பின் திருவொற்றியூர் தலம் வந்த பின் மயிலாப்பூர் வந்தடைந்தார். மயிலை சிவனேசர் பற்றியும் அவர் செய்து வந்த தொண்டினை பற்றியும் மகள் பூம்பாவை பற்றியும் சம்பந்தரிடம் அங்கிருந்த அடியார்கள் கூறினார்கள். சிவனேசரும் சம்பந்தர் பெருமான் அங்கு வரும் செய்தி கேட்டு மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டு அவரை நேரிலேயே சென்று தரிசித்து வணங்கினார். மயிலை கபாலீஸ்வரரை வணங்கிய பின் சிவனேசரை அழைத்த ஞானசம்பந்தர் அந்த மண்குடத்தை எடுத்து வரும்படி சொன்னார். அதனை இறைவன் முன் வைத்து இந்த மட்டிட்ட புன்னையம் காணல் என்று திருப்பதிகம் பாடத் தொடங்கினார். பூம்பாவாய், மயிலையில் நடக்கும் பல திருவிழாக்களை எல்லாம் காணாமல் போதியோ? வேண்டாம், எல்லாவற்றையும் காண மீண்டும் வா என்று ஒவ்வொரு பாடலிலும் மயிலாப்பூரின் சிறப்பினை எடுத்து கூறி பூம்பாவையை அழைப்பார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்த நாயனாரின் இந்த பூம்பாவை பதிகம் ஒரு திருவிழா பதிகம் என்றே கூறலாம். ஆம், ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு மாதத்தில் ஈசன் சிவபெருமானுக்கு நடக்கும் திருவிழா பற்றி கூறுகிறார். முதல் 10 பாடல்களில் 12 மாதங்கள் நடைபெறும் திருவிழாக்கள் பற்றின குறிப்பினை கொடுக்கிறார். வாருங்கள், நாம் எந்தெந்த திருவிழாக்களை பற்றி எந்தெந்த பாடலில் பாடுகிறார் என்பதனை விளக்கமாக பார்க்கலாம். முதல் பாடல். மட்டிட்ட புன்னையங்காணன் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். பூம்பாவையின் தந்தை சிவனேசர் பலகாலம் செய்து வந்த அன்னதான தொண்டினை பற்றி சிறப்பித்து கூறியே இந்த பதிகத்தினை தொடங்குகிறார் சம்பந்தர். மேலும் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் நடக்கும் திருவிழாக்களை பற்றி குறிப்பிட்டு இவற்றையெல்லாம் காணாமல் போதியோ பூம்பாவாய், இல்லை மீண்டும் வருவாயாக என்று அழைக்கிறார் சம்பந்தர் பெருமான். இந்த வரிசையில் முதல் பாடலில் குறிப்பிடப்படும் திருவிழா என்பது புரட்டாசி மாதம் பூரட்டாதி தினத்தில் நடைபெறும் பௌர்ணமி திருவிழா ஆகும். அன்று சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாகும். இந்த நாளில் அவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரம் செய்யப்பட்டு அன்னதானமும் செய்யப்படும். இந்த செய்தியை பற்றியே முதல் பாடலில் ஞானசம்பந்தர் பெருமான் பாடுகிறார். இவ்வாறாக புரட்டாசி மாதத்தில் தொடங்கி அடுத்தடுத்து வரும் மாதங்களில் நடைபெறும் திருவிழாக்கள் பற்றிய குறிப்பினை அடுத்தடுத்த பாடலில் பாடுகிறார் சம்பந்தர பெருமான்.
மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் திருவிழா காலங்களில் மட்டுமில்லாமல் தினமுமே அன்னதானம் நடைபெற்று வந்த காலம் அந்த காலம். சிவபெருமானின் அடியார்களுக்கு அமுது படைத்தல் என்பது கோயிலில் காலம் காலமாக நடந்து வரும் தொண்டு ஆகும். சரி, வாருங்கள் நாம் முதலாம் பாடலுக்குள் செல்லலாம். கபாலீஸ்வரர் கோயிலின் தலமரம் புன்னை மரமாகும். அதனை குறிப்பிட்டு பாடலை தொடங்குகிறார். தேன் பொருந்திய புன்னை மரங்கள் நிறைந்த சோலைகள் கொண்ட மயிலாப்பூரில் இளம் மயில்கள் கூட்டம் கூட்டமாக திரியும். வெறும் மயில்கள் மட்டுமா அங்கே இருக்கும்? அனைத்து விதமான பறவைகளும் வந்து தங்குகின்ற சோலைகள் தானே. அது ஏன் மயிலை மட்டும் குறிப்பிடுகிறார்? ஏனென்றால் இந்த ஊரின் தல வரலாறு அப்படி. மயிலாப்பூரில் மயில் ரூபத்தில் அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை வணங்கி வந்த தலம். ஆகவே அது மயிலாப்பூர் எனப்பட்டது. சம்பந்தர் பெருமானும் மயில்கள் கூட்டம் கூட்டமாக நிறையும் மயிலாப்பூர் தலம் என்று கூறுகிறார். தன்னை மயில் வடிவத்தில் உமையம்மை வணங்கிய கபாலீஸ்வரம் எனும் கோயிலில் விரும்பி உரைகின்றார் சிவபெருமான். அவருடன் ஒத்த பண்புகளை உடைய அடியார்கள் சிவபெருமானின் கணங்களாகவே கருதப்படுகிறார்கள். அது என்ன ஒத்த பண்புகள்? அவை என்னவென்றால், சிவனை போலவே உடல் முழுவதும் திருநீறு பூசிக்கொள்வது, அவரை போலவே சடாமுடியை வளர்த்துக் கொள்வது, பிச்சையேற்று உண்பது, மிகவும் சாதாரண உடையை உடுப்பது என அவரை போலவே எளிமையை கடைபிடிப்பது ஆகும். அத்தகைய அடியார்களுக்கு அந்த கோயிலில் திருவிழாக்கள் தோறும் அன்னதானம் நடைபெறுகின்றது. இதனை பூம்பாவையே உனது தந்தையே முன்னெடுத்து நடத்தி கொண்டும் வருகிறார் என்று வெளிப்படையாக சொல்லாமல், இந்த திருவிழாவை எல்லாம் காணாமல் போகிறாயோ பூம்பாவா என்று அவளிடம் பேசுவது போலவே பாடி, இது சரியில்லை அம்மா, நீர் வாராய், திரும்பி வாராய் என்று அழைக்கிறார். இரண்டாம் பாடல். மைப்பயந்த ஒன்கண் மட நல்லார் மாமயிலை கைப்பயந்த நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான். ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய். மை பூசப்பட்டதால் தனியாக ஒளிரும் கண்களை கொண்ட இளம் மகளிர் வாழும் சிறந்த மயிலாப்பூர் தலத்தில் கைமேல் பலன் தரும் திருநீற்றை தன் உடலில் பூசியிருக்கும் சிவபெருமான் கபாலீஸ்வரத்தில் வீற்றிருக்கிறார். அந்த கபாலீஸ்வரத்தில் நிகழும் ஐப்பசி திருவிழாவை காணாமல் போதியோ பூம்பாவா என்று வினவுகிறார் சம்பந்தர் பெருமான். கை பயந்த நீற்றான் என்று சிவபெருமானை குறிப்பிட்டு திருநீற்றின் மகிமையை நினைவூட்டுகிறார் சம்பந்தரடிகள். தான் மதுரையில் நடத்திய திருநீற்று அதிசயத்தை நினைவூட்டி கை மேல் பலன் தரும் நீர் பூசியவன் இறைவன் என்று கூறுகிறார். மதுரையில் திருநீற்றை கொண்டு தான் பாண்டிய மன்னனின் வெப்பு நோயை தீர்த்து வைத்தது மற்றும் அங்கே திருநீற்று பதிகம் பாடியதை பற்றி நினைவுபடுத்துகிறார் போலும். அதனால்தான் கை பயந்த நீற்றான் என்று பாடுகிறார். இந்த இரண்டாம் பாடலில் ஐப்பசி மாத ஓண திருவிழாவை பற்றியும் திருவிழாவில் நடக்கும் அடியவருக்கான அன்னதானம் பற்றியும் பாடுகிறார். ஐப்பசி மாத திருவிழா என்பது தற்பொழுது வழக்கொழிந்த போதிலும் பாண்டியர்கள் ஆட்சி காலம் வரை இந்த திருவிழாவானது நடந்து வந்ததற்கான சான்றுகள் கிடைக்கப்பெறுகின்றன. ராமபிரான் ராவணனை கொன்ற பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக ஐப்பசி ஓண நட்சத்திரத்தில் பிரம்மோற்சவம் நடத்தி வழிபட்டதாக இங்கே தல புராணம் கூறுகிறது. திருவோண நட்சத்திரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கும் இந்த ஐப்பசி ஓண திருவிழாவானது கிருத்திகை நட்சத்திரத்தண்டு தீர்த்தவாரியுடன் முடிவடைகிறதாம். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக பௌர்ணமி அன்று நடைபெறும் சிவபெருமானுக்கு நடைபெறும் அன்னாபிஷேகம் இன்றும் நடைபெற்று வருகிறது. இந்த ஐப்பசி ஓண பிரம்மோற்சவம் வழக்கழிந்த போதிலும் ஐப்பசி பௌர்ணமி திருநாளில் நடைபெறும் அன்னாபிஷேகம் சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. உருத்திர பல் கணத்தவர் என்று முதல் பாடலில் குறிப்பிட்ட சம்பந்தர் பெருமான் இந்த பாடலில் அடியவர்களை அருந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த ஐப்பசி மாத ஓண திருவிழாவையும் அப்போது அந்த அருந்தவர்களுக்கு திரு அமுது செய்யும் காட்சியையும் காணாமல் போகிறாயோ பூம்பாவாய். இல்லை, இவற்றை காண மீண்டும் இங்கே வருவாயாக என்று அழைப்பினை விடுக்கிறார். மூன்றாம் பாடல். வளைக்கை மட நல்லார் மாமயிலை வன்மருகில் துளக்கில் கபாலீச்சரத்தான் தொல் கார்த்திகை நாள் தளத்தேந்து இளமுளையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய். பூம்பாவாய் எனும் இளம் பெண்ணினை எழுப்பும் வண்ணம் பாடும் பதிகம் ஆதலால்
உன் போன்ற இளம் மகளிர் நிறைய பேர் வாழும் திருமயிலை என்று பாடல்தோறும் குறிப்பிடுகிறார் போலும். அதனால்தான் இந்த பாடலில் வளையல்கள் அணிந்த கைகளை கொண்ட இளம் மகளிர் வசிக்கும் வளமையான வீதிகள் கொண்ட சிறந்த மயிலை என்று பாடுகிறார். அந்த சிறப்பான மயிலையில் யார் வீற்றிருக்கிறார்? துளக்கில் கபாலீச்சரத்தான் வீற்றிருக்கிறார். துளக்கு என்றால் வருத்தம், தளர்வு என்று பொருள். துளக்கு இல், அதாவது தனது அடியார்களுக்கு அருள் புரிவதில் என்றும் தளர்ச்சி அடையாத, தளர்வு காணாத கபாலீஸ்வரர் வீற்றிருக்கிறார். தற்போது நானும் உன் தந்தையும் மற்ற ஏனைய அடியார்களும் அவரிடம் வேண்டுகிறோம், நீ மீண்டும் உயிர்ப்பித்து வர வேண்டும் என்று. ஆகவே பூம்பாவாய் நீ வருவாயாக என்று அழைக்கிறார் போலும். திருவிழாக்கள் மலிந்த மயிலை என்று இந்த பாடலில் எந்த விழாவினை பற்றி பாடுகிறார் சம்பந்தர்? பழமையான காலம் முதல் தொன்று தொட்டு நடைபெற்று வரும் கார்த்திகை தீபத் திருநாள் விழாவை காணாமல் போதியோ பூம்பாவாய் என்று அழைக்கிறார். மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் மிக விமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழாக்களில் மிக முக்கியமானதொன்று கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திர தீபத் திருவிழா ஆகும். சங்ககால தமிழர்கள் கொண்டாடிய சமய விழாக்களில் குறிப்பிடத்தகுந்தது இந்த கார்த்திகை திருவிழாவாகும். கார்த்திகை விழாக்களின் போது வீடுகளும் தெருக்களும் ஒளி விளக்குகளால் அழகுறுத்த பெற்றமையை, மழைக்கால் நீங்கிய மாசறு விசும்பின் குறுமுயல் மறுநிறம் கிளர் மதி நிறைந்து அருமீன் சேரும் அகலிருள் நடுநாள் மருகு விளக்குறுத்து மாலை தூக்கி பழவிரல் மூதூர் பலருடன் துவன்றிய பிழவுடன் அயர என்ற அகநானூற்று பாடல் ஒன்று குறிப்பிடுகிறது. இதனால்தான் சம்பந்தமடிகள் தொல் கார்த்திகை நாள் என்று பாடுகிறார். பழங்காலம் தொட்டே இந்த கார்த்திகை தீப திருவிழாவானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. சரி, அந்த கார்த்திகை நாளில் யார் என்ன செய்வார்கள் என்று இந்த பாடலில் கூறுகிறார். தளத்தேந்து இளமுலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு. சந்தன பூசப்பட்ட இளதனங்களை உடைய தையலார், அழகுபடுத்துதல் என்று பொருள். தையல் என்றால் அழகுபடுத்துதல் என்று பொருள். பலவிதமான நகைகள் அணிந்து தங்களது உடலினை அழகு செய்து கொள்ளும் மகளிரை பொதுவாக தையலார் என்று குறிப்பிடுவார்கள். இந்த மகளிர் வரிசையாக வைத்து அழகாக ஏற்றும் திருவிளக்குகளை காண்பது மிகவும் அழகாக இருக்கும். உன் போன்ற இளமகளிர் கொண்டாடும் இந்த கார்த்திகை மாத தீபத் திருவிழாவை காணாமல் போகிறாயா பூம்பாவாய், இல்லை மீண்டும் வருவாயாக என்ற அழைப்பினை விடுக்கிறார். 4ஆம் பாடல். ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை கூர்த்தரு வேல்வல்லார் கொற்றங்கொள் சேரிதனில் கார்தரு சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆர்திரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய். இந்த பாடலின் ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு விதமான செய்தியை குறிப்பிடுகிறார் ஞானசம்பந்தர் பெருமான். முதல் வரியை வேலை திரை ஊர் உலாவும் உயர்மயிலை என்று நாம் மாற்றியமைத்து படிக்க வேண்டும். கடலில் எழும் அலைகள் ஊருக்குள்ளே வந்து உலாவும் வகையில் அமைந்த நகரம் மயிலை என்று அந்த கோயிலை பற்றி பாடுகிறார் சம்பந்தர். கவனிக்கத்தக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலும் நமது திருச்செந்தூர் முருகன் கோயிலை போலவே கடற்கரையை ஒட்டியே அமைந்திருந்தது. டச்சுக்காரர்கள் அந்த கோயிலை இடித்து அங்கே ஒரு தேவாலயத்தை கட்டிவிட்டனர். பின்னர் அந்த கோயிலின் இடிபாடுகள் கொண்டும் மண்ணில் புதைந்து கிடந்த மூர்த்தங்களை கொண்டும் தான் தற்போதைய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் கட்டப்பட்டுள்ளது. இந்த மயிலாப்பூர் தலம் கடல் சார்ந்த தலம் இது என இங்கே தெரிய வருகிறது. அதனால்தான் திருஞான சம்பந்தர் பெருமான் கூர்த்தரு வேல்வல்லார் கொற்றம் கொள் சேரிதனில் என்று பாடுகிறார். அங்கே இந்த மயிலாப்பூர் தலத்திலே கூரிய வேலால் பெரிய மீன்களை குத்திக் கொள்வதில் வெற்றி காணும் பரதவர்கள் வாழ்கின்ற சேரிகளும் உள்ளனவாம். சேரி என்றால் சேர்ந்து இருக்கும் இடம் என்று பொருள். நகரத்தின் பல பகுதிகளுக்கு பெயர் சூட்டி சேரி என்று அழைப்பது பண்டைய நாளில் வழக்கமாக இருந்துள்ளது போலும். தெளிச்சேரி, திருமணஞ்சேரி என்று பாடல் பெற்று அழைக்கப்படும் தலங்கள் நமது நினைவுக்கு வருகின்றன. கபாலீஸ்வர தலம் முழுவதும் மரங்களால் சூழப்பட்டு இருந்தன என்ற செய்தி கார்தரு சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் என்ற வரியின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. கார்தரு சோலை என்றால் இருள் படர்ந்த சோலைகள், அதாவது சூரியன் மற்றும் சந்திரனின் கதிர்கள்
உள்ளே புகாத வண்ணம் மிகவும் அடர்த்தியாக மரங்கள் கிளைகள் நீண்டு கிடந்து இருக்கின்ற சோலைகள் என்று கூறுகின்றார். நீர்வளத்தினால் அடர்ந்து வளர்ந்த மரங்கள் தங்களது நிழலில் இருளினை பரப்பும் மயிலாப்பூர் தலத்தில் வீற்றிருக்கிறார் கபாலீஸ்வரர். இந்த திருக்கோயிலில் அவருக்கு மிகவும் விருப்பமான மார்கழி திருவாதிரை திருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெறும். அன்றைய தினத்து திருவிழாவினை காணாமல் போதியோ பூம்பாவாய், இல்லை வருவாயாக என்று கூறி இந்த பாடலை முடிக்கிறார். மார்கழி மாதத்து திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிவபெருமானின் நடராஜரின் ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஆருத்ரா என்று வடமொழியில் பெயர். மார்கழி திருவாதிரை அன்று மயிலை கோயிலில் உள்ள நடராஜருக்கு குளிர குளிர வகை வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனை காண்பித்து அவருக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். மணியே பொன்னே மைந்தா மணாளா என்பார்க்கு அணியான் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் என்பார் திருநாவுக்கரசர் தனது திருவாதிரை பதிகத்தில். திருவாதிரை நாளன்று தன்னை ஏத்தி வழிபடும் அன்பர்களுக்கு அவர்கள் கேட்ட வரங்களை அள்ளித் தருவாராம் நடராஜர் பெருமான். ஆகவே இந்த நன்னாளை மார்கழி மாதத்தில் வரும் இந்த நன்னாளில் நடராஜருக்கு நடைபெறும் சிறப்பான அபிஷேகத்தை இந்த மயிலாப்பூர் தலத்தில் காணாமல் நீ இருப்பாயா பூம்பாவாய், இல்லை மீண்டு வருவாயாக என்று பூம்பாவையை வரவேற்கிறார் சம்பந்தர் பெருமான். 5ஆம் பாடல். மைப்பூசு மொன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசும் ஒன் புழுக்க நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். மார்கழி மாத திருவிழாவை சென்ற பாடலில் பாடிய சம்பந்தர் பெருமான் இந்த பாடலில் மார்கழிக்கு அடுத்த மாதமான தை மாதத்தில் வரும் பூசத் திருவிழாவினை பற்றி குறிப்பிடுகிறார். உலகில் முதலில் நீரும் அதிலிருந்து உயிர்களும் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. இவை நடைபெற்ற நாள்தான் தைப்பூச நாள் என்று நம்பப்படுகிறது. தைப்பூச நன்னாள் ஆரம்பத்தில் சிவனுக்குரிய வழிபாட்டு நாளாகவே இருந்ததாக சொல்லப்படுகின்றது. பிறகு சிவசக்தி அம்சமான முருகன் திகழ்வதாலும் முருகனின் வாழ்க்கையுடன் நெருங்கி தொடர்புடைய நாள் இது என்பதனாலும் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக பின்னாளில் இந்த நாள் மாறியதாகவும் சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் சரி, இன்று வரை மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் தைப்பூச திருநாள் முருகனுக்கு மட்டுமின்றி சிவன் பார்வதிக்கும் உரிய வழிபாட்டு நாளாகவே கருதப்படுகிறது. ஆகவேதான் சிவன், பார்வதி, முருகன் ஆகிய மூவருக்கும் தைப்பூச நாளில் விழா எடுக்கப்படுகிறது. வழக்கமாக மற்ற கோவில்களில் இந்த தைப்பூச விழாவானது ஒரு நாள் மட்டுமே தெப்ப உற்சவம் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் இங்கு இந்த தலத்தில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் 3 நாட்கள் தைப்பூச தெப்ப உற்சவம் நடக்கும் வழக்கம் இருக்கிறது. இந்த நன்னாளில் கபாலீஸ்வரனின் திருக்கரத்தை பற்றிய நிலையில் அன்னை கற்பகாம்பாள் மணப்பெண் போன்ற கோலத்தில் பல்லக்கில் எழுந்தருளி தெப்பத்தில் உலா வருவார். கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதனை காண்பதற்கு, இந்த அற்புத திருவிழாவை காண்பதற்கு பூம்பாவாய் மீண்டும் வருவாயாக என்று இந்த பாடலில் பாடுகிறார். இந்த தலத்து இறைவரான கபாலீஸ்வரரை கைப்பயந்த நீற்றான் என்று 2ஆம் பாடலில் குறிப்பிட்ட சம்பந்தர் பெருமான் இந்த 5ஆம் பாடலில் கை பூசு நீற்றான் என்று கைகளில் நீரு பூசியவனாய் அமர்ந்துள்ள பெருமான் என்று கபாலீஸ்வரரை புகழ்கிறார். பூம்பாவாய், இந்த தைப்பூச கொண்டாட்டங்களை உன் போன்ற மகளிர், அதாவது மை பூசுவதனால் ஒளிர்கின்ற கண்களை கொண்ட பல அணிகலன்கள் பூண்டுள்ள இளம் மகளிர்தாம் கொண்டாடுகின்றனர். மேலும் திருவிழாவில் கலந்து கொள்வோருக்கு நெய் ஒழுகும், நெய் சொட்ட சொட்ட இருக்கும் பொங்கலினை பிரசாதமாக தருவார்கள். பூம்பாவாய், இந்த தைப்பூச நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கபாலீஸ்வரரை வழிபட்டு அங்கு பிரசாதமாக வரும் நெய் ஒழுகும் பொங்கலை நீ உண்ண வேண்டாமா? எழுந்து வா பூம்பாவாய் என்று அழைக்கிறார் சம்பந்தர் பெருமான். 6ஆம் பாடல். மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தாம் அடல் ஆனேறு ஊரும் அடிகள் அடிபரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய். தை மாதத்திற்கு அடுத்த மாதமான மாசி மாதத்தின் முக்கிய விழாவை பற்றி இந்த பாடலில் பாடுகிறார் சம்பந்தரடிகள். மாசி மாதம் முழுமதியும் மக நட்சத்திரமும் இணைந்து வரும் நன்னாளில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் மாசி கடலாட்டு விழா நடைபெறும்.
பிறவி பெருங்கடலில் வீழ்ந்து துன்பக்கடலில் அழுந்தும் ஆன்மாவானது இறைவனது அருட்கடலாகிய இன்ப வெள்ளத்தில் அமிழ்ந்து திளைக்கச் செய்யும் நன்னாளே இந்த மாசிமக கடலாட்டு தீர்த்தமாகும். சென்னையில் மெரினா கடற்கரையில் கடல் நீராட்டலும் தீர்த்தவாரியும் செய்து செல்வார்கள். தற்போதும் இந்த விழாவானது நடைபெற்று வருகின்றது. ஆனால் இப்பொழுது எப்படி நடைபெறுகிறது என்றால், அந்த மாசி மக நட்சத்திரத்தில் இறைவனின் அடையாளமாக அவரின் சூலம் சகல மரியாதைகளுடன் எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் நீராட்டப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கோயிலில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. இந்த 6ஆம் பாடலில் சம்பந்தர் பெருமான் மயிலை மாநகரை நீண்ட கீற்றுகள் கொண்ட தென்னை மரங்கள் நிரம்பிய நகர் என்று சிறப்பித்து கூறுகிறார். இந்த மயிலையில் மாசி கடலாட்டு விழாவில் கழித்த கபாலீஸ்வரர் இந்த கபாலீஸ்வரத்தில் கோயிலில் விருப்புடன் அமர்ந்திருக்கிறார். வலிமை பொருந்திய எத்தனையோ விலங்குகள் இருக்க எளிமையும் தரும சின்னத்தின் அடையாளமாக திகழும் எருதினை வாகனமாக கொண்டுள்ளார் ஈசன். அத்தகைய ஈசனின் அடியை போற்றி இந்த மாசி மக வைபவத்தில் பல அடியார்களும் மகளிரும் பங்கு பெறுகின்றனர். அப்போது பக்தி பரவசத்தில் அடியார்களும் மங்கையர்களும் நடமாடுவது இந்த விழாவின் ஒரு அங்கமாகவே பண்டைய நாளிலிருந்து திகழ்கிறது. இதனையே இந்த பாடலில் பாடுகிறார் சம்பந்தர் பெருமான். மேலும் சம்பந்தர் தனது திருவையாறு பதிகத்தின் பாடலில் பெருமானின் வீதி உலா வைபவத்தில் மகளிர் நடமாடுவதை பற்றியும் குறிப்பிடுகின்றார். இப்படி ஒரு களைகட்டும் திருவிழா கொண்டாட்டத்தை காணாமல் பூம்பாவை நீ போவியோ? இல்லை, இதை காண மீண்டும் வருவாயாக. 7ஆம் பாடல். மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலி விழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்தர நாள் ஒலி விழா காணாதே போதியோ பூம்பாவாய். மாசி மாதம் முடிந்தது. அடுத்தது பாங்கான பங்குனி மாதம்தான். மயிலையை பொறுத்தவரை கபாலீஸ்வரர் கோயில் உற்சவம் என்று சொன்னால் அது பங்குனி உத்திர பிரம்மோற்சவம் தான். கொடியேற்றத்துடன் தொடங்கும் இந்த பங்குனி உத்திர திருவிழாவானது 10 நாட்கள் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷத்துடன் கோலாகலமாக இந்த திருவிழாவானது நடைபெறும். பிரம்மோற்சவ நாட்களில் பல விழாக்கள் நடக்கும். அவை சம்பந்தர் ஞானப்பால் அருந்தும் ஐதீக விழா, அதிகார நந்தி சேவை, உற்சவர் வெள்விடை வாகனம், யானை வாகனம் போன்ற வாகனங்களில் கபாலீஸ்வரர் தாயாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் வழங்குவார். பின்பு விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெறும். எல்லா சாதியின மக்களும் தேரை வடம் பிடித்து இழுப்பர். பின்பு பூம்பாவை உயிர்ப்பித்தல் விழா நடக்கும். 63 விழா, பிச்சாடனர் விழா என்று விழாக்களின் இறுதி நிகழ்வாக சுவாமி திருக்கல்யாணமும் நடக்கும். 10 நாட்களுக்கு நடக்கும் இந்த வைபவத்தில் தினந்தோறும் சுவாமியின் வீதி உலா நடக்கும். பெருமானின் வீதி வலம் ஒவ்வொரு இல்லத்திலும் திருவிழாவாக கொண்டாடப்படும். இந்த தன்மையை பற்றி தான் ஞான சம்பந்தர் இந்த பாடலில் பாடுகிறார். திருவிழாக்கள் மலிந்த திரு வீதிகள் கொண்ட மயிலை நகரில் பல மங்கையர்கள் அவ்விழாக்களை கண்டு கழிக்கின்றனர். இப்படிப்பட்ட பல ஆறாவாரம் மிகுந்த விழாக்களை கண்டுள்ளார் நம் கபாலீஸ்வரர் ஈசன். இத்தகு பல விழாக்களில் ஒன்றான பங்குனி உத்திர திருவிழாவில் பல ஆடல் பாடல்களும் பல வகைப்பட்ட உணவு படையல்களும் இருக்கும் என்று பலிவிழா பாடல் பங்குனி உத்திரம் என்று தொடர் மூலம் நமக்கு கூறுகிறார். பலி என்றால் உயிர் பலி அல்ல, நாம் கடவுளுக்கு இடப்படும் படையலை தான் பலி என்று கூறுவர். பங்குனி உத்திர திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான படையலை இடுவர். அவற்றை உண்ணவும் கபாலீஸ்வரின் அருளை பெறவும் மக்கள் பலர் கூடுவர். அப்போது அங்கே ஆடலும் பாடலும் என ஒரே ஆரவாரத்துடன் இருக்கும். இசைக்கருவிகள் பல முழங்கும் இந்த விழாவினை காணாமல் போவியோ பூம்பாவாய்? இல்லை, உடனே எழுந்து வருவாயாக என்று பூம்பாவையை எழுப்புகிறார் திருஞான சம்பந்தர் பெருமான். 8ஆம் பாடல். தன்னா அரக்கன் தோள் சாய்த்து உகந்த தாளினான் கண்ணார் மயிலை கபாலீச்சரம் அமர்ந்தான் பன்னார் 14 கணங்கடம் அட்டமினாள் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய். திருஞான சம்பந்தரின் அனைத்து பதிகங்களிலும் 8ஆம் பாடல் ராவணனை பற்றியது. அதை பற்றியே இங்கும் பாடியுள்ளார். அவன் குளிர்ச்சி என்ற மென்மை தன்மை எதுவும் இல்லாதவன். ஆகவே வெம்மை தன்மை கொண்ட கொடுமைக்கார ராவணனின் தோளினை
கீழே சாய்த்தினார் தனது உயர்ந்த காலினால் என்று பாடுகிறார் சம்பந்தர் பெருமான். அத்தகைய ஈசன் அழகு மயிலையில் விரும்பி கபாலீஸ்வரம் எனும் தலத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு அவருடைய 18 சிவ கணங்களும் பண் பொருந்திய இசையால் பாடல்களை பாடியும் மாடியும் அட்டமி திருநாளை நன்கு கொண்டாடுகின்றன என்று உரைக்கிறார் சம்பந்தரடிகள். பங்குனி உத்திர பெருவிழாவை பற்றி சென்ற பாடலில் பாடியவர் இந்த பாடலில் சித்திரை மாதம் நடைபெறும் அட்டமி விழாவை பற்றி பாடுகிறார். இந்த சித்திரை அட்டமி நாள் என்பது அட்டமி திதியின் போது கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும். ஆனால் பண்டைய காலங்களில் கொண்டாடப்பட்ட இந்த விழாவானது தற்பொழுது வழக்கொழிந்து போயிற்று. என்றாலும் நாம் இதை சித்திரை பௌர்ணமி திதி அன்று கொண்டாடப்படும் சித்ரா பௌர்ணமி விழா என்று இக்காலத்திற்கு ஏற்றதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த சித்ரா பௌர்ணமியின் போது கோயிலில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடந்து மிக பெரிய அளவில் அன்னதானமும் நடைபெறும். சித்திரை மாதத்தில் நடைபெறும் இத்தனை விசேஷங்களையும் கண்கொள்ளாத காட்சியாக கொண்டு இவற்றையெல்லாம் காணாமல் போதியோ பூம்பாவாய், இல்லை மீண்டு வருவாயாக என்று அழைக்கிறார். 9ஆம் பாடல். நற்றாமரை மலர்மேல் நான்முகனும் நாரணனும் முற்றாங்க உணர்கிலா மூர்த்தி திருவடியை கற்றார்கள் ஏத்தும் கபாலீச்சரம் அமர்ந்தான் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய். பிரம்மனும் திருமாலும் அடிமுடி காண முடியாத ஈசனின் திருவடி தோற்றத்தை பற்றி இங்கே பாடுகிறார் சம்பந்தர். பூக்களில் மிக உயர்ந்ததாக கருதப்படும் நல்ல தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் 4 முகங்களை கொண்ட பிரம்மனும் நாராயணன் என்று அழைக்கப்படும் திருமாலும் ஈசனின் அடிமுடி கொண்ட முழுமையான தோற்றத்தினை முழுவதும் காண முடியாத வகையில் அழல் ஜோதியாக உயர்ந்து நீண்டு நின்றவர் நம் ஈசன் சிவபெருமான். அத்தகைய ஈசனை, அப்படிப்பட்ட ஈசனை கற்றவர்கள் தொழுது வாழ்த்துகிறார்கள். கற்றவர்கள் போற்றும் திருவடிகளை கொண்ட நமது ஈசன் சிவபெருமான் இங்கே மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் அமர்ந்திருக்கிறார். இந்த பெருமானுக்கு வைகாசி மாதத்தில் விமர்சையாக நடைபெறும் பொற்றாப்பு விழாவை காணாமல் போதியோ பூம்பாவாய், இது முறையோ? முறையாக, எனவே எழுந்து வருவாயாக என்று அழைக்கிறார் சம்பந்தர் பெருமான். பொற்றாப்பு பொன் கூட்டல் தாம்பு என்பதுதான் பொற்றாப்பு ஆகும். தாம்பு என்றால் கயிறு, பொன்னால் ஆன கயிறு, அதாவது ஊஞ்சல் கயிறு. பொன்னூஞ்சல் விழாவினைத்தான் சம்பந்தமடிகள் இங்கே குறிப்பிடுகிறார். வைகாசி மாத பொன்னூந்தல் உற்சவம் என்று சம்பந்தர் பெருமான் இங்கே கூறினாலும் தற்போதைய காலகட்டத்தில் பங்குனி உத்திர திருவிழாவில் நடக்கும் திருக்கல்யாண வைபவத்தில் தான் இந்த பொன்னூஞ்சல் வைபவமும் நடைபெறுகிறது. அன்னை கற்பகாம்பாள் கபாலீஸ்வரருடன் நவராத்திரி மண்டபத்தில் எழுந்தருளி ஊஞ்சல் பலகையில் அமர்ந்து மக்களுக்கு அருள்பாலிப்பர். அப்போது பக்தர்கள் பொன்னூஞ்சலையாட்டி இதம் தரும் வகையில் பொன்னூஞ்சல் பாடல் பாடி தாலாட்டு பாடல் பாடி கபாலீஸ்வரரையும் அன்னை கற்பகம்பாளையும் மகிழ்விப்பார்கள். இந்த அற்புத திருவிழாவை காண மீண்டும் வருவாயாக என்று பூம்பாவையை அழைக்கிறார் சம்பந்தர். 10ஆம் பாடல். உரிஞ்சாய வாழ்க்கை அமணனுடைய போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரத்தான் தன் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். இந்த 10ஆம் பாடல் திருஞான சம்பந்தர் பதிகங்களில் வரும் வழக்கமான சமன் சாக்கியர் பற்றிய பாடலாகும். உடையற்று உரித்தது போன்ற தோற்றத்துடன் உலாவும் சமணர்களும் உடையினை போர்த்து திரிந்து மனதினில் கரிய எண்ணங்களை கொண்டுள்ள சாக்கியர்களும் பெருமானை குறித்து மிகவும் இழிவாக தங்களது வாய்க்கு வந்தவாறு பிதற்றுவதை பொருட்படுத்தாமல் அடியார்கள் பலரும் இருக்கின்றனர். செழிப்புடன் அடர்த்தியாக வளர்ந்து இருளில் திகழும் சோலைகளால் சூழப்பட்ட கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் வீற்றிருக்கிறார் ஈசன். இந்த பெருமானை அத்தகைய அடியார்கள் கொண்டாடி நடத்தும் பெரும் சாந்தி என்னும் விழாவினை காணாதே பூம்பாவையாகிய நீ இருப்பது முறையோ, சொல்வாயாக என்கிறார் சம்பந்தரடிகள். அது என்ன பெருஞ்சாந்தி விழா என்றால்,
நீராட்டு விழாதான் இந்த பெருஞ்சாந்தி விழாவாகும். ஆனி, ஆடி, ஆவணி போன்ற முதுவேனில் காலத்தில் ஏற்படும் வெப்பத்தினை தவிர்க்க இந்த பெருஞ்சாந்தி விழாவானது நடைபெறுகிறது. ஆனி திருமஞ்சனம், ஆடி பெருக்கு போன்றவை இந்த காலகட்டத்தில் மயிலையில் நடைபெறும் திருவிழாக்களாகும். இது போன்ற விழாக்கள் நடக்கும் தருணம் சிவ அடியார்கள் ஒன்று கூடி ஈசனை வணங்கி மகிழ்வர். அவர்களுக்கு உணவு அளிக்கும் வகையில் அன்னதானமும் நடைபெறும். கோயிலில், வீதிகளில் என அனைத்து இடங்களிலும், கோயிலை சுற்றியுள்ள அனைத்து இடங்களிலும் அன்னதானம் மலிந்து நடைபெறும். அடியார்கள் சிவபெருமானை கண்ணார தரிசித்து வயிறார உண்டு மனதார வாழ்த்திச் செல்வர். பொதுவாக நில உலகில் பிறந்த மனிதர்கள் பெறுகின்ற பயன் 2 என்று சேக்கிழார் கூறுவார். அண்ணலார் அடியார் தனது அமுது செய்வித்தலும், அதாவது சிவபெருமானின் அடியார்களுக்கு அமுது அளிப்பதும், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதலும் ஆகிய 2 என்று குறிப்பிடுகின்றார். மண்ணினீர் பிறந்தார் பெறும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தலும், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உணமையாம் எனில் உலகர் முன் வருகென உரைப்பார் என்று சேக்கிழார் பெருமான் கூறுவார். இந்த 2 செயல்களையே பதிகத்தின் மைய கருத்தாக கொண்டு இந்த பதிகத்தின் பாடல்களில் குறிப்பிட்டு, இவ்வாறாக நடைபெறும் நிகழ்ச்சிகளையெல்லாம் காணாமல் சென்று விட்டாயே பூம்பாவாய் என்று திருஞான சம்பந்தர் விழிப்பதை நாம் உணரலாம். இந்த 10ஆம் பாடலை பாடிய போது எலும்புகள் வைக்கப்பட்டிருந்த குடம், பூம்பாவையின் எலும்புகள் வைக்கப்பட்டிருந்த குடம் உடைந்து சிதற, அந்த குடத்திலிருந்து முழு வளர்ச்சியடைந்தவளாக, அதாவது 7 வயதில் இறந்தவள் தற்போது 5 வருடங்கள் கழித்து 12 வயது நிரம்பிய பாவையாக பூம்பாவை தோன்றினாள் என்று சேக்கிழார் பெரிய புராணத்தில் கூறுகின்றார். பதிகத்தின் முதல் பாடல் பாடிய போது குடத்தில் இருந்த எலும்புகளும் சாம்பலும் ஒன்று சேர்ந்தது என்றும், அடுத்த 8 பாடல்கள் பாடிய போது 12 ஆண்டுகள் நிரம்பிய பெண் உருவம் வரப்பெற்றது என்றும், 10வது பாடல் பாடியவுடன் உயிர் பெற்று பூம்பாவை வெளியே தோன்ற குடம் உடைந்தது என்றும் கூறுவார்கள். ஆஹா, குடம் உடைந்தது, பாவை வெளிப்பட்டு விட்டாள். இப்பொழுது இறைவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? எவ்வளவு பெரிய அதிசயத்தை உலகோர் வியக்க நடக்கச் செய்துள்ளார் ஈசன். அத்தகைய ஈசனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார் சம்பந்தர் அல்லவா? இதோ நன்றி சொல்கிறார் 11ஆம் பாடலில். வாருங்கள், நாம் 11ஆம் பாடலுக்கு செல்லலாம். கானமர் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்த நலம் புகழ்ந்த 10ம் வல்லார் வான சம்பந்தத்தவரோடும் வாழ்வாரே. இந்த பதிகத்திற்கு பூம்பாவை பதிகம் என்று திருஞான சம்பந்தரே பெயர் சூட்டிவிட்டார். பாருங்கள், பாடல்தோறும் பூம்பாவையின் பெயரை சொல்லி அழைத்து பூம்பாவையை மீண்டும் உயிர்ப்பித்தமையால் இந்த பெயர் மிகவும் பொருத்தமாகத்தான் இந்த பதிகத்திற்கு அமைந்துள்ளது. மணற்காடுகளில் உள்ள சோலைகளால் சூழப்பட்ட கபாலீஸ்வரம் திருக்கோயிலில் விரும்பி அமரும் பெருமானை புகழ்ந்து தேன் நிறைந்த பூவினில் உறையும் திருமுகள் போன்று அழகுடன் பொலிந்த பூம்பாவையை அழைக்கும் பாடல்களை பாடிய செந்தமிழில் வல்லவனாகிய ஞானசம்பந்தன் இறைவனின் தன்மையை கொண்டாடி நடத்தும் திருவிழாக்களை புகழ்ந்து பாடிய 10 பாடல்களையும் நன்றாக கற்று தேர்ந்து முறையாக பண்ணுடன் பொருத்தி பாடும் வல்லமை பெற்ற அடியார்களுக்கு முக்தி உலகில் வாழும் சிவகணங்களுடன் கூடிய நிலையான வாழ்க்கை வாழ்வார்கள். அட அட, மயிலை கோயிலில் வருடந்தோறும் நடைபெறும் திருவிழாக்கள் பற்றிய குறிப்பினை எவ்வளவு அழகாக ஒரு பதிகத்தில் பாடியுள்ளார் ஞானசம்பந்தர் பெருமான். இந்த பதிகத்தை பொருள் புரிந்து நாம் படிக்கும் பொழுது உண்மையில் நாமும் இந்த திருவிழாக்களில் பங்கு கொண்டு இருப்பது போன்ற எண்ணம் ஏற்படுகின்றது. 12 மாதங்கள் தோறும் நடைபெறும் நம்பெருமானின் திருவிழாக்களை வெறும் 5 நிமிடத்தில் கண்டு ரசித்த உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. பொருள் புரிந்து நாமும் இந்த திருவிழா பதிகத்தை தினமும் ஓதுவோமாக. இறை அருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.